வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நீங்க போகும் தட்டுப்பாடு, வரப்போகும் உப்பு கப்பல், கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை, குழந்தைகளிடையே அதிகரித்துள்ள 3 நோய்கள், இலங்கை பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை. உள்ளூராட்சி சபைகளின் ஊழலை தடுக்க அணு அரசு எடுத்த அதிரடி முடிவு. ஒரே இலக்க தகடுகள் கொண்ட முச்சக்கர வண்டிகள் மீட்பு. அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான உப்புக்கு நாட்டில் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் களச்சந்தையில் அதன் விலையும் உச்சத்தை தொட்டுள்ளது. இவ்வாறு உப்பு தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் என்பன அரசின் நிர்வாக திறமையின்மையின் வெளிப்பாடு என பலரும் விமர்சனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் துரித நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதன்படி இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி ஜூன் 10 வரை உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு இதை தெரிவித்துள்ளது. இதனூடாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத உப்பு மற்றும் நுகர்வோருக்கு தேவையான அயடின் கலந்த உப்பு இறக்குமதிக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய, கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வடமேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் இடைக்கிடையே மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் தயவு செய்து கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இலங்கையில் சிறுவர்களிடையே தற்போது இன்ஃப்ளூயன்ஸா, டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கின்குனியா ஆகிய 3 நோய்களின் பாதிப்பும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகமாக பயணம் செய்தமை மற்றும் அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணமாகும். இந்த வைரஸ் நோய்களில் இன்ஃப்ளூயன்ஸாவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு நோய்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிக்கின்குனியாவின் அறிகுறிகளில் காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, உடல் வலிகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் ஏற்படும் கருப்பு நிற அடையாளம், கைகள் மற்றும் கால்களில் கருப்பு புள்ளிகள் ஆகியவை அடங்குகின்றன. மேலும் டெங்கு காய்ச்சலும் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. எனவே அத்தகைய சிறுவர்களை மாணவர்கள் கூடும் பிற இடங்களுக்கு அனுப்புவதற்கு முன்பு அவர்களை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகளில் இடம்பெறும் ஊழல் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் நிறுவப்பட்ட விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகளிலும் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுமதி அளித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையில் நேற்று நடந்த கலந்துரையாடலிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டது. மாகாணங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளில் அபிவிருத்தி மற்றும் அவை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். கடந்த வருடத்தை விட மாகாண சபைகள் 3 மடங்கு நிதி ஒதுக்கீட்டை பெற்றுள்ளதால் 1 வருடத்திற்குள் நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து ஆளுநர்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினர். அந்த ஏற்பாடுகளை சரியான முறையில் நிர்வகிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பதுளை கலௌட பகுதியில் ஒரே இலக்க தகடுகள் கொண்ட 2 முச்சக்கர வண்டிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைக்காக பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2 முச்சக்கர வண்டிகளின் செசியன் மற்றும் என்ஜினின் ஒரே இலக்கம் என போலீசார் தெரிவித்தனர்.
எனவே போலியானது எது என கண்டுபிடிப்பதற்காக முச்சக்கர வண்டிகளை அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்த பின்னர் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளில் 2 முச்சக்கர வண்டிகளும் கடந்த காலங்களில் பல நபர்களுக்கு சொந்தமாக இருந்தமை தெரிய வந்துள்ளது. நீங்க போகும் தட்டுப்பாடு, வரப்போகும் உப்பு கப்பல், கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை, குழந்தைகளிடையே அதிகரித்துள்ள 3 நோய்கள், இலங்கை பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை. உள்ளூராட்சி சபைகளின் ஊழலை தடுக்க அணு அரசு எடுத்த அதிரடி முடிவு. ஒரே இலக்க தகடுகள் கொண்ட முச்சக்கர வண்டிகள் மீட்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.